வெல்கம் பேக் டு என் சமையல் லெஜர் வித் வினோத்குமார். இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான ஸ்நாக் ஐட்டம். கொள்ளு பருப்பு வச்சு ஒரு வடை பண்ண போகிறோம். கொள்ளு பருப்பு உடம்புக்கு ரொம்ப நல்லது, வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும், நல்ல ப்ரோட்டீன் கண்டென்ட் உள்ள ஒரு பொருள். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு நம்ம பார்க்கலாம். கொள்ளு 150 கிராம், கடலைப்பருப்பு 1 கப்பு, உளுத்தம்பருப்பு 1/2 கப்பு, ஒரு வெங்காயம் பொடியா நறுக்குனது, 2லேருந்து 3 பச்சை மிளகா பொடியா நறுக்குனது, 2 காஞ்ச மிளகா, 1 டேபிள் ஸ்பூன் பொடியா நறுக்குன இஞ்சி, 5 பூண்டு பொடியா நறுக்குனது, கருவேப்பிலை 1 கொத்து, கொத்தமல்லி 1 கொத்து, சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், துருவன தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன், பெருங்காயம் 1/4 டேபிள் ஸ்பூன், உப்பு, கடலெண்ணெய். நான் இங்கே இந்த கொள்ளு பருப்பு வந்து ஓவர் நைட் ஊற வச்சிருக்கேன். கொள்ளு பருப்பு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இது ஓவர் நைட் ஊறினா தான் நம்ம அரைக்கிறப்ப ஓரளவுக்கு சாஃப்டாக வரும். அதே மாதிரி உளுத்தம்பருப்பையும் கடலைப்பருப்பையும் ஊற வச்சுருக்கேன். உளுத்தம்பருப்பு எதுக்குன்னா, இந்த கொள்ளு பருப்பு ஹார்டாக இருக்கிறதுக்கு ஒரு சாஃப்ட்னஸ் தரும் உளுத்தம்பருப்பு. ரெண்டாவது கடலைப்பருப்பு, இது ரெண்டுமே டேஸ்ட்டுக்கும் ஹெல்ப் பண்ணும், ஒரு பைண்டிங் ஏஜென்ட்டாகவும் இருக்கும். நான் கடலைப்பருப்பையும் ஆல்மோஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ் ஊற வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து அரைக்க போகிறோம். இதோட நம்ம வந்து காஞ்ச மிளகா இதையும் போட்டு சேர்த்து நைஸாக அரைக்க போகிறோம். இப்போ இந்த பொருட்கள்லாம் நம்ம நைஸாக அரைச்சிட்டு கொண்டு வரலாம். இப்போ கொள்ளு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதெல்லாமே இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிக்கணும். நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இப்போ இதோட நம்ம வந்து முதல்ல சொன்ன பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி, அப்புறம் பூண்டு, சோம்பு, ஜீரகம். இந்த சோம்பையும் ஜீரகத்தையும் நீங்கள் வந்து அரைக்கிறப்பையும் சேர்த்துக்கலாம், இப்படி முழுசாகவும் சேர்க்கலாம், ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். பச்சை மிளகா நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வந்து காஞ்ச மிளகா வந்து அரைக்கிறப்ப போட்டிருக்கோம், ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் வெங்காயம். இதோட நம்ம வந்து தேங்காயும் சேர்க்க போகிறோம். தேங்காய் வந்து நீங்கள் வேணும்னு அவாய்ட் பண்ணிக்கலாம், பட் இது நல்ல ரிச் டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ தேங்காயம் வந்து நல்லா வந்து நான் வந்து கொஞ்சம் பெருசாக துருவி வச்சுருக்கேன். இந்த சைஸில் துருவி வச்சுருக்கேன். இது வாயில் தட்டுப்படுறப்ப இந்த வடைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ தேங்காயும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் அரைக்கிறப்பையும் பெருசாக தண்ணி சேர்த்துக்கல. நம்ம வந்து பருப்பு ஊற வைக்கிறப்ப தண்ணி இருக்குது, ஸோ அந்த தண்ணியே போதும் அரைக்கிறதுக்கு. வேணும்னா ட்ரை ஆகிடுச்சுன்னா லைட்டாக தண்ணியை தெளிச்சுக்கோங்க, ஊற்ற வேண்டாம். இதோட நம்ம பெருங்காயமும் உப்பும் சேர்த்துக்க போகிறோம். இப்போ இந்த இன்க்ரீடியன்ஸை நல்லா பிசைஞ்சாச்சு. நம்ம இப்போ இதை வந்து சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி நம்ம வடையாக தட்டி போட்டுடலாம். எண்ணெயை முதல்ல ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து வடையை உருட்டி போட ஆரம்பிச்சோம். நம்ம தண்ணி தொட்டுக்கிறேன், அந்த ஒட்டாமல் வரும். நம்ம அந்த வடையில் வந்து உளுந்து கம்மியாக தான் போட்டிருக்கோம். இந்த கொள்ளும் கடலைப்பருப்பு வந்து அதிகமாக போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் நார்மல் பருப்போட தட்டுற மாதிரி அதை தட்டி போடலாம். போண்டா மாதிரி போட்டிங்கன்னா உள்ளே கொஞ்சம் வேகாது. ஸோ கொஞ்சம் ஃப்ளாட்டாக எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணி போடுங்க. சுவையான டேஸ்டியான கொள்ளு வடை ரெடி. நான் சொன்ன குவான்டிட்டியில் ஒரு 20லேருந்து 25 வடை வரும். நீங்கள் கம்மியான குவான்டிட்டியில் பண்ணணுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பொருட்களை கம்மி பண்ணிக்கோங்க. இந்த வடையோட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்டியாக இருக்கும். இது எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள்.